2026 எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. தாவேகா மெஜாரிட்டி நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போராடிட்டு இருக்கிறாங்க. 2வது எதிர்க்கட்சி திமுக, 3வது அதிமுக இருக்கு. ஒரு சில கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிற அந்த சீட் வாங்கிதான் தாவேகா ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கட்டத்துல பேச்சுவார்த்தைகள் ரகசியமா நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட், தாவேகா அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது பலமான ஆட்சியே அமையும். அது 5 வருஷத்துக்கு பிரிக்கவே முடியாது. தாவேகா விஜய் அவர்களாகட்டும் அதிமுகவாகட்டும் இந்த ஆட்சி பயங்கரமா போகும், பீக்ல போகும். 2வது சான்ஸ், இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு சில சின்ன கட்சிகள், காங்கிரஸ் 5 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க, தேமுதிக இது மாதிரி ஒரு சில கட்சிகள் ஜெயிச்சு அவங்க கிட்ட பேசி அவர்களெல்லாம் ஆதரவு தாவேகாக்கு கொடுத்தா, தாவேகாக்கு வெறும் 10 தொகுதியோ 12 தொகுதியோ தான் வேணும். அப்படி இருக்கும்போது அப்படி வாங்குறது, இல்ல அதிமுக கூட்டணியில இருக்கிற ஒரு சில கட்சிகள் ஜெயிச்சது அதுல இருந்து ஒரு சில தொகுதிகள் வாங்கி ஆட்சி அமைக்கிறது, அது மாதிரி பண்ணலாம். இது ஒரு சான்ஸ். 3வது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஜேபி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னா அப்படி ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு 2-3 வாய்ப்புகள் இருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கு 117 சீட் வேணும், 117 சீட் வேணும். இப்படி 117 118 சீட்ல தாவேகா விஜய் அவர்கள் 2 இடத்துல ஜெயிக்கிறதுனால ஒரு இடத்த கேன்சல் பண்ணி திரும்ப ரீஎலெக்ஷன் நடக்கும். இப்ப 15 நாட்களும் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அப்படி மெஜாரிட்டி நிரூபிக்கல அப்படின்னா செகண்ட் ஹையஸ்டா இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. அப்படி ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா திமுகனால ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை திராவிட கட்சிகள் நாங்க ஒன்று சேருவோம் அப்படின்னு திமுக அதிமுக ஒன்று சேருமா அப்படின்னா அது நினைச்சு கூட பார்க்க முடியல. அதிமுக தாவேகா ஒன்று சேருவார்களா அப்படிங்கிறது கூட நினைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா அதிமுக இபிஎஸ் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, எந்த காலத்திலும் தாவேகா கூட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை பேச மாட்டோம், கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா தெரியல. இப்படி பல பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் தாவேகா விஜய் அவர்கள் 120 சீட்டோட 125 சீட்டோட ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் தாங்க போகுது? திமுக இல்ல அதிமுக இல்ல ஏதோ ஒரு கட்சி அவர்கள் ஏதோ ஒரு குழப்பம் பண்ணியோ ஒரு சில எம்எல்ஏக்கள் அவர்கள் பக்கம் இழுத்தால், இல்ல அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து போயிட்டா, நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு 6 மாசத்துல ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, 1 வருஷத்துல ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் ஒரு சில வரலாறுகள் சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் தோத்துக்கிறாரு, அது மிகப்பெரிய வரலாறு. விஜய் அவர்கள் எடுத்தோன்னா இவ்வளவு அதிக வாக்கு வங்கியோட இவ்வளவு அதிக தொகுதி ஜெயிச்சது காலத்துக்கும் நிற்கும். எப்படி 1967 1977 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அப்ப காமராஜர் தோத்தாரு, இந்த மக்கள் காமராஜர் அவர்களை தோக்கடிச்சாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் தோத்துக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து விஜய் அவர்கள் கூட நிக்கல, கொளத்தூர் தொகுதியிலேயே தோத்துக்கிறாங்க. இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் இப்போ 15 நாளுக்குள்ள தாவேகா ஆட்சி அமைக்கணும். தாவேகா வாக்குறுதிகளை கேட்கும் போது எனக்கே தலை சுத்துது. எப்படியா அவ்வளவு நீங்க சொன்னதெல்லாம் நீங்க நடத்துவீங்க? எனக்கு அது புரியல. அதெல்லாமே நடத்தி முடிகிறதுக்கு பல லட்சம் கோடிகள் செலவாகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 500 கோடி கொடுக்குறாங்க, இல்ல 5000 கோடி கொடுக்குறாங்கன்னா விஜய் அவர்கள் சொன்னது எல்லாமே நடத்துறதுக்கு 10,000 கோடி ஆகும். இல்ல ஒரு 500 கோடினா 1000 கோடி ஆகும். அது மாதிரி இருந்ததுன்னா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, எல்லா திட்டத்தையே ஒரு வேளை நடத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கடன்ல இருக்கும் 2031ல. 2031 எலெக்ஷன்லயும் தாவேகா விஜய் அவர்களே ஜெயிச்சாலும் கூட பொருளாதாரம் வளராது. என்ன ஆக போகுது? ஒரு சில திமுக திட்டங்கள் கொண்டு வந்தது கண்டிப்பா தாவேகா வந்தாங்கன்னா அதை கைவிடத்தான் போறாங்க. தாவேகா விஜய் அவர்கள் ஜெயிச்சது மக்களுக்கு உண்மையாலுமே நிறைய நல்ல திட்டங்கள் நடந்தாலும் வரவங்க எல்லாருமே பெண்களுக்கு ஃப்ரீ பஸ், பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறேன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர ஆண்கள் நாங்களும் தான் எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டுக்கிறோம், எல்லா கட்சிகளும் ஜெயிக்கிறாங்க வராங்க. பஸ்ல என்ன ஃபுட்பால் அடிக்கிறது கூட விட மாட்டேங்கிறாங்க, அதுக்கே நிக்கிறதுக்கு இடம் இருக்காதாட்டுக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? எல்லாரும் சொல்ற மாதிரி தாவேகா விஜய் போக்குவரத்து துறை நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரைவேட் பஸ் மாத்தி விட்டுட்டு அரசு பஸ்ஸை குறைச்சு எல்லாரும் ஃப்ரீயா போலாம் அப்படின்னு சொல்லி அப்படி எண்ணிக்கையை குறைக்கும் பொழுது எங்கிருந்து ஃப்ரீயா போறது? இப்போ தாவேகா விஜய் அவர்கள் சொல்ற பாயிண்டை வச்சு பார்க்கும் பொழுது அரசு பஸ்கள் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லும் போது கேரளா வரைக்கும், கேரளா லாஸ்ட்ல இருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடுல இருந்து பெங்களூரு இது மாதிரி முக்கியமான இடங்களுக்கு போற எல்லா அரசு பேருந்துகளுமே இருக்கு. அப்படி அரசு பேருந்துகளை யூஸ் பண்ணும் பொழுது பெண்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்னு வந்தா போக்குவரத்து துறைக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்? இப்போ லோக்கல் பஸ்கள்ல இப்படி ஃப்ரீயா கொடுத்துருக்கிறேன், கட்டணம் இல்லாம கொடுத்துருக்கிறேன், விடியல் பேருந்து அப்படின்னு பல வார்த்தைகள் யூஸ் பண்ணனாலும் இதுவே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு போக்குவரத்து துறை, அதுவே ஈடுகட்ட முடியல. இப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு வேளை கொண்டு வராங்க அப்படின்னா எங்களுக்கு ஃப்ரீ வேண்டாம், எங்களுக்கு கட்டணம் இல்லாம வேண்டாம், எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு கூச்சல் போட்டு இருந்த தாவேக்கால என்ன பண்ண போறாங்க?
தாவேகா பெண்கள் ஒரு ஒரு போராட்டத்துல பேசும்பொழுதே வேண்டாம் வேண்டாம் இலவசம் வேண்டாம் அப்படின்னாங்க. இப்ப தாவேகா விஜய் அவர்கள் தர தாய்மாமன் திட்டத்துல தர தங்கம் யாரும் வாங்க மாட்டாங்களா? இல்ல கவர்மெண்ட் பஸ்ல போய் யாரும் ஏற மாட்டாங்களா? ஏறினாலும் டிக்கெட் எடுப்பாங்களா? இப்படி பல கேள்விகள் கேட்கலாமல்ல. ஏன்னா இது எல்லாமே விஜய் அவர்கள் இலவசம் கொடுக்க மாட்டேன்னாங்க, இப்ப இலவசம் கொடுக்கறாங்க. இலவசம் வாங்க மாட்டேன்னாங்க, இப்ப இலவசம் வாங்குறாங்க. என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்கட்டும். எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அமைச்சர்கள் வர்றாங்கன்னு பார்க்கட்டும். அதற்கப்புறம் வழக்கம் போல சொல்ற மாதிரி எதிர்க்கட்சியா செயல்படுவோம். தாவேகா செய்யறதுல பாராட்டுறத பாராட்டுவோம். முடியாததை எதிர்த்து கேள்வி கேட்போம். எதிர்க்கட்சி திமுக இருக்கு, அதிமுக அவங்களும் வலுவாதான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இப்போ அவர்கள் ஒரு கருத்துக்களும் தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வந்தாலும் அவர்களோட தோல்வி மக்களோட தோல்வியா பாக்குறதா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கடைசி தீக்குச்சி